சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கருத்தை சொல்லும் குட்டி கதை பதிவு செவ்வாய்க்கிழமைக்கானது தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, 2 பெண்கள் குழுக்கான சமையல் போட்டி நடக்குது. அந்த சமையல் போட்டியில என்ன நிபந்தனை அப்படின்னா, அந்த இடத்துல பால் பயன்படுத்தலாம், சீனி பயன்படுத்தலாம், டீ தூள் பயன்படுத்தலாம். ஆனா அந்த உணவு சுவையா இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு 2 பேருமே நம்ம டீயே செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணும்போது முதல்ல உள்ள அந்த குழு நல்லா டீ போட்டு வச்சிடுறாங்க. 2வது குழுவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பால் திரண்டு போயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அந்த பால் திரண்ட பாலை வச்சு என்ன பண்றது? அதனால அப்ப எல்லாரும் பதட்டப்பட்டு போறாங்க 2வது குழுவுல உள்ள பெண்கள் எல்லாம். அப்போ ஒரே ஒரு பெண் மட்டும் சரி நான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு நிதானமா முடிவை யோசிச்சு ஒரு முடிவை செய்யறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த திரண்டு போன பால்லே ஒரு பலகாரத்தை செஞ்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அதுவும் அந்த சீனி திரண்டு போன பால் வச்சே செஞ்சு எடுத்துட்டு வராங்க. செஞ்சு எடுத்துட்டு வந்த உடனே இந்த டீயை குடிச்சிட்டு ஆவுசம் சூப்பர்னு அந்த ஜட்ஜு சொல்ல உடனே இந்த ஸ்வீட்டை அவங்க எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது ஆஹா அருமை, நம்ம பால் சீனி டீ தூள் வச்சு பண்றதுனா டீன்னு தான் எல்லாரும் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க வித்தியாசமா பண்ணியிருக்கீங்க, அதனாலே உங்களுக்கு பாராட்டு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுகளை குவிச்சிட்டு போறாங்க. அப்ப அந்த அந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுதுங்க, அவங்க சாதாரணமா டீ தூள் போட்டு டீ வச்சிருந்தாங்கன்னா 2 பேரும் ஒரே நிலையில இருந்திருப்பாங்க. 100ல 1 பேரா அந்த டீ வைக்கலாம், இவங்களும் வைக்கிறாங்க இவங்களும் வைக்கிறாங்கன்ற இடத்துல தான் வந்திருப்பாங்க. ஆனா அந்த பால் திரண்டு போனதுனாலதான் அதை வச்சு அவங்க ஸ்வீட் செய்யலான்னு முடிவு பண்ணி அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க. பால் திரண்டு போனது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பெண் அந்த ஸ்வீட்ஸ் அதை வச்சு ஸ்வீட் செஞ்சாங்கல்ல, அவங்களோட நிதானமும் ஒரு காரணமா தான் இருந்துச்சு. என்னைக்குமே கஷ்டங்கள் நம்மள பெரிய சக்சஸ்க்கு கொண்டு போறதுக்கு தான் வருதே அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல நம்ம எப்படி செயல்படுறோன்றதை பொறுத்துதான் கஷ்டத்திலே நம்ம இருக்கோமா இல்ல கஷ்டத்தை விட்டு சக்சஸ் அடையிறோமான்றது முக்கியம். நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது எப்பவுமே ஒரு வெற்றிகரமான இடத்துல நம்ம எப்படி இருக்கோன்றது முக்கியம் இல்லை. ஆனா நம்ம கஷ்டத்தை இருக்கும்போது தான் நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கிற தன்மை நமக்கு வேணும். அது இருந்தாலே கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஒரு வெற்றிகரமான நிலையை அடையலாம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நிதானமா இருங்க, நல்லா யோசிங்க. யோசிச்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வில்லாத பிரச்சனையே இந்த உலகத்துல கிடையாது என்று கூறி உங்களை விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவியராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சவாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனைகள் நான். நன்றி, வணக்கம்.